மைலேஜ் பத்தி என்ன நினைக்கிறீங்க? மைலேஜ் ஓரளவுக்கு தான் டீசெண்டா. பேசிக்கா என்ன சொன்னாங்கன்னா மைலேஜ் இல்ல அந்த அளவுக்கு இல்லைனாலுமே இப்ப வந்ததும் இப்ப ஃபர்ஸ்ட் நான் ஒருத்தவங்க பாக்குறாங்களே பார்த்ததுமே லைக் இன்டீரியர்லாம் நல்லா இருக்கு கார்ல ஃபீட்பேக் வருது. ஆமா அதெல்லாம் வருது. பார்க்கவே செம கிளாஸா இருக்கு. ஆன் ரோட் நாங்க வாங்கினப்போ 20 வந்துச்சு. கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணாங்க ஆக்சுவலா. அண்ட் ஆல்சோ நாங்க கிட்ஸோட ஃபேமிலியோட டிராவல் பண்றப்போ இந்த சன்ரூஃப் எல்லாம் கொஞ்சம் என்ஜாய் பண்ணாங்க நிறைய. பார்க்க போனப்பவே அதுல வந்துட்டு 4-5 சூட்கேஸ் வச்சுதான் எங்களுக்கு காமிச்சாங்க. சோ இந்த அளவுக்கு நமக்கு கெப்பாசிட்டி இருக்கு அப்படின்ட்டு. ஓகே. சோ அந்த விஷயம்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கு. பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா லைக் டிரைவ் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா ஸ்மூத்தா இருக்கு. ரொம்ப லாங் போறது கூட ரொம்ப லாங் நான் போனது இல்லை. பட் சிட்டில லாங்லாம் டிராவல் பண்றோம், டிராஃபிக்ல போறோன்றப்போ எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட்லாம் நல்லா இருக்கு. பட் நான் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இப்போ மிச்ச கார் ஓட்டுறவங்க கூப்பிட்டு வரப்போ இது வந்து ஃபீல் நல்லா இருக்கு, ஸ்மூத்தா இருக்கு, போறது ஸ்மூத்தா இருக்கு, ரைஸ் ஆறதெல்லாம் அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. இப்ப நம்ம போகும்போது சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா ரோட் ரொம்ப ராக்கியா இருக்கிற இடத்துல மட்டும் கொஞ்சம் அந்த இம்பாக்ட் நல்லா தெரியுது. இல்ல நீங்க வந்து முக்கியமான ஒரு வண்டியில தான் இருக்கும், ஸ்கோடா குஷாக்ல தான் இருக்கும். நிறைய பேர் வந்து குஷாக் ரிலேட்டடா ஏதாவது ரிவ்யூஸ் போடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. அதுக்காகவே நம்ம ஃப்ரெண்ட் ரத்திமனா வந்து கூப்பிட்டு வந்திருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் கமிங் ரத்திமனா. ஹாய், தேங்க்யூ ஃபார் இன்க்ளூடிங் மீ. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். அதாவது நமக்காக வந்திருக்காங்க, அதனாலே வந்து எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. த்ரூ அவுட்டா வந்து வீடியோ ஃபுல்லாக பாருங்க. கண்டிப்பா வந்து ஏதோ ஒருத்துல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு மெசேஜஸ் கண்டிப்பா டெலிவரி ஆகும். ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ ஆக்சுவலா? நான் ஆக்சுவலா ஒரு 3 இயர்ஸா யோகா டீச் பண்ணிட்டு இருக்கேன், ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் போத். ஓகே. இப்போ வந்து ஒரு 1 இயரா ஏரியல் யோகாவும் டீச் பண்ணிட்டு இருக்கேன் சென்னையில ஒரு 2-3 ஸ்டுடியோட கொலாப் பண்ணி. ஓகே ஓகே ஓகே. ஸோ அதான் போயிட்டு இருக்கு. ஓகே. கூடுதல் விஷயம் என்னன்னா, இதை தாண்டி வந்து ஏதாவது இவங்களோட இதுவும் டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன். ஏதாவது நீங்க யோகா ரிலேட்டடா டவுட்ஸா இருந்தாலும் சரி, ஏதாவது ஜாயின் பண்ண போறீங்க ஆன்லைன் கிளாஸ் இருந்தாலும் கண்டிப்பா வந்து கால் பேக் பண்ணுங்க. ஏதாவது ஆஃபர் பண்ணுங்க. கண்டிப்பா. ஓகே. இதுக்கு முன்னாடி ஏதாவது கார் வச்சுட்டு இருக்கீங்களா? இப்போ இல்ல இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் கார். லைக் கத்துக்கிட்டப்போ ஓட்டுனது அவ்வளவுதான். ஓகே. கத்துனது எந்த கார்ல கத்துக்கிட்டீங்க? கத்துக்கிட்டது இந்த டிரைவிங் ஸ்கூல்ல. ஓகே ஓகே ஓகே. கத்துக்கிட்டதுதான். அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் இதுதான். என்னென்ன கார்லாம் பாத்தீங்க ஆக்சுவலா? இது டைகோன் பார்த்தோம். ஓகே. கிரெட்டா பார்த்தோம், செல்டாஸ் பார்த்தோம். அவ்வளவுதான். ஆல்மோஸ்ட் சிமிலர் கைண்ட் ஆஃப் வேரியன்ட்ன்ற மாதிரி சொன்னாங்க. ஓகே. இந்த வேரியன்ட்ஸ்லாம் மட்டும் பாத்துருக்கீங்க? ஆமா. ஓகே, குட். அதுல வந்து ஏன் வந்து ஸ்கோடா குஷாக் போன ரீசன் என்ன? ஆக்சுவலா எனக்கு பெருசா கார் பத்தி ஐடியா இல்ல. நான் என் பிரதர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் இந்த ரிலேட்டட் ஃபீல்ட்ல இருக்கிறதுனால அவங்க வந்து சொன்னாங்க இது வந்து கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும், ஜெர்மன் இன்ஜின், ஸோ அதனால இதுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ ஐ ஆல்சோ வென்ட் வித் தட். ஓகே. இதோட வேரியன்ட் என்னது? இது வந்து ஸ்கோடா குஷாக் மான்டி கார்லோன்ற மாடல், ஸ்போர்ட் மாடல்னு சொன்னாங்க. இந்த வேரியன்ட் சூஸ் பண்ணீங்க ஏதாவது ரீசன் இருக்கா ஸ்பெசிஃபிக்கா? ஆக்சுவலா எனக்கு ஃபீச்சர் வைஸ் வந்து ஐ வாண்டட் திஸ் சன் ரூஃப். ஓகே. அதுக்கப்புறம் இந்த சீட் வென்டிலேஷன். ஓகே. அப்புறம் அதெல்லாம் அண்ட் லுக் வைஸும் இது கொஞ்சம் நல்லா இருந்தது, ஸ்போர்ட்டியா. ஓகே. மிச்ச மாடல்ஸ் கம்பேர் பண்ணும்போது மிச்ச மாடல்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த குரோம் ஃபினிஷ் இருக்கும். ஓகே. இதுல வந்து அது இருக்காது, அந்த பிளாக் மெட்டல் டீக்ரோம்ட் லுக் இருக்கும். ஓகே. சோ லுக் வைஸ் இது கொஞ்சம் நல்லா ஸ்டைலிஷா இருந்துச்சு. ஓகே. அண்ட் ஆல்சோ ஃபீச்சர்ஸ் எல்லாம் இந்த மினிமம் ஃபீச்சர்ஸ் இருந்தா போதும், இதோட ஜாஸ்தியா வேண்டாம் கம்மியா வேண்டாம்ன்ற மாதிரி நாங்க போனோம் இதுக்கு. ஓகே, குட். இதோட வந்து பிரைஸ் என்ன? ஆன் ரோட் பிரைஸ் என்ன வாங்குனீங்க? ஆன் ரோட் நாங்க வாங்குனப்போ 20 வந்துச்சு. ஆன் ரோட் 20 வந்துச்சு. ஆமா. குட். இப்போ வாங்கி எவ்வளவு நாள் ஆச்சு? 3 months. 3 months ஆயிடுச்சு. எவ்வளவு கிலோமீட்டர்ஸ் ஓடிருக்கீங்க? 3000 கிலோமீட்டர் ஓடிருக்கீங்க. ஏதாவது ஃபேமிலியோட எங்க அவுட்டிங்? நாங்க ஃபேமிலியோட ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு கும்பகோணம் வரைக்கும் போனோம் டெம்பிளுக்கு. ஓகே. அப்புறம் இங்க சென்னையில லாங்ஸ் நிறைய போயிருக்கோம். ஓகே. அவ்வளவுதான். ஓகே. கிட்டத்தட்ட எத்தனை பேரோட டிராவல் பண்ணீங்க? நாங்க ஒரு 5 பேர். ஓகே. அந்த மாதிரி போயிருக்கோம். லைக் நாங்க 2 கார்ல மாத்தி போவோம். சோ இங்க வந்து அட் a டைம்ல ஒரு 5 பேர் இல்ல 4 பேர் அந்த மாதிரி. ஓகே ஓகே. அவங்க எப்படி ஃபீல் பண்ணாங்க? கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணாங்க ஆக்சுவலா. அண்ட் ஆல்சோ நாங்க கிட்ஸோட ஃபேமிலியோட டிராவல் பண்றப்போ இந்த சன்ரூஃப் எல்லாம் கொஞ்சம் என்ஜாய் பண்ணாங்க நிறைய. ஓகே. அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் இது கொஞ்சம் லைக் நல்லா ஸ்மூத்தா போகும், லாங் போறப்ப ரொம்ப அலைச்சல்லாம் தெரியாது. சோ அந்த விதத்துல இது கொஞ்சம் நல்லா இருக்கு. முதல்ல வந்து ஸ்பெசிஃபிக்கா வந்து கிட்ஸ் தான் ரொம்ப ஹாப்பியா இருந்திருக்காங்க போல இருக்கு. ஆமா ஆமா. அப்புறம் ரெண்டாவது வந்து பேரண்ட்ஸ் அவங்க ரிலேட்டா அவங்க ஒரு ஃபீட்பேக் இருக்கும்ல, கொஞ்சம் ஹைட்டா இருக்குன்னு சொல்லிருப்பாங்க ஒரு சில பேர். அந்த மாதிரி ஏதாவது ஃபீட்பேக்ஸ்லாம் ஏதாவது வந்துச்சா? பேரண்ட்ஸ்க்கு வந்து கொஞ்சம் இது ஹைட் கம்மி தான் ஃபீல் பண்ணாங்க. பிகாஸ் மை பேரண்ட்ஸ் ஆர் யூஸ்ட் டு
அந்த இனோவால டிராவல் பண்ணி எங்களுக்கு வீட்ல கொஞ்சம் பழக்கம். ஓகே, ஆல்ரெடி ஒரு கார் இருக்கு. ஆமா, ஓகே ஓகே, இது ஒரு செகண்டரி கார். ஆமா ஆமா. ஓகே ஓகே. சோ அது வரப்போ இது கொஞ்சம் லோவா இருக்க மாதிரி ஃபீல் பண்ணாங்க. பட் ஆனா இந்த ஸ்பேஸ் வைஸ் வந்து இது கொஞ்சம் நல்லா ஸ்பேஷியஸா இருக்குது. அண்ட் பக்கத்துல எங்கேயாவது போகணும் டக்குன்னு வீட்ல கூட்டு போகணும், அதுக்கெல்லாம் கொஞ்சம் இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பூட் ஸ்பேஸ் வந்து எந்த அளவுக்கு கம்ஃபர்ட்டா இருக்கு? கிட்டத்தட்ட ஒரு 5 மெம்பர்ஸோட டிராவல் பண்ணிருப்பீங்கல்ல? ஆமா. அந்த திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு கொண்டு போறது அந்த எந்த அளவுக்கு கம்ஃபர்ட் ஜோனா இருந்தது பூட் ஸ்பேஸ்? இந்த கார்ல நாங்க மெயினா பார்த்ததே வந்து பூட் ஸ்பேஸ் தான். சோ நம்ம டிராவல் பண்றப்ப லக்கேஜ் எல்லாம் நாங்க 4-5 சூட்கேஸ் வச்சு டிராவல் பண்ணோம். அப்பவே நல்லா இது நாங்க வாங்க போய் பார்க்க போனப்பவே அதுல வந்துட்டு 4-5 சூட்கேஸ் வச்சு தான் எங்களுக்கு காமிச்சாங்க. சோ இந்த அளவுக்கு நமக்கு கெபாசிட்டி இருக்கு அப்படின்ட்டு. ஓகே. சோ அந்த விஷயம்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கு. சன்ரூஃப்லாம் எப்படி இருக்கு? சன்ரூஃப்காக தான் மெயினா வாங்கிருக்கேன் ஆக்சுவலா. ஆமா. சன்ரூஃபோட ஜோன் எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி லைக் சிட்டில அந்த அளவுக்கு யூஸ் பண்ண முடியாதுதான். ஓகே. பட் ஆனா ஒன்ஸ் இன் a while இப்ப லாங்லாம் போறப்போ, பீச்லாம் போறப்போ, கிட்ஸோட போறப்போ கூலா. ஆமா. அது மாதிரி ஒரு என்ஜாய்மென்ட் போப்பட்டா இருக்கா சன்ரூஃப்? ஆமா. ஓகே ஓகே. கொஞ்சம் ஜாலியா இருக்கும். ஆனா இப்ப என்னன்னா நம்ம ஓட்டுறதுனால நம்மளால அது நிறைய என்ஜாய் பண்ண முடியலன்ற ஒரு இது இருக்கும் தான். ஓகே. பட் இருந்தாலும் நல்லா இருக்கு. எப்பயாச்சும் ஸ்கோடா எடுக்க போறாங்கனாலே ஒரு ஹை கிளாஸ் மெம்பர் தான் எடுப்பாங்க. ஒரு சின்ன ஒரு இது வெளியில வந்து ஒரு இது இருக்கும். அப்படிலாம் இருக்கு. நாங்க வெளியில இருந்து பாக்கும்போது எங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். ஸ்கோடாவா அது கிட்டத்தட்ட பட்ஜெட் அதிகமா ஒரு ஃபீல் இருக்க மாதிரி இருக்கும். அதே மாதிரி மைலேஜும் தராத ஒரு ஃபீல் இருக்கும். நீங்க டோட்டலா அதை சொல்லுங்க. மைலேஜ் பத்தி என்ன நினைக்கிறீங்க? மைலேஜ் ஓரளவுக்கு தான் டீசென்ட்டா. ஓகே. இப்போ லாங் போறோம் அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்மூத்தாவே போயிட்டு இருக்கோம்னா 10-11 வரைக்கும் தரும். சிட்டிக்குள்ள எல்லாம் போகும்போது ஒரு 8-9 மாதிரி கொடுக்குது. ஓகே. அது உங்களுக்கு வந்து ஃபீல் குட்டா இருக்கா? மத்த கம்பேர் பண்ணும்போது எல்லாருக்குமே வந்து 20, 18, இப்போ ஹுண்டாய்னாலே 18 கொடுக்கும் அப்படின்ற ஒரு மேக்ஸிமம் லெவல் இருக்கும். இப்போ மற்ற காசுலாம் கம்பேர் பண்ணும்போது 20 அந்த மாதிரி ரேஞ்சில் வரும். ஆக்சுவலாக ஒரு சில ஃபீட்பேக்ஸ்லாம் எனக்கு இவ்வளோ தருது அவ்வளோ தருது. திடீர்னு ஸ்கோடா ஒரு மெம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு 10, 12 அந்த ரேஞ்சே தான் சொல்லுவாங்க. ஆக்சுவலா அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க ஸ்பெசிஃபிக்கா? எனக்கு நான் மிச்ச கார் பெருசா ஓட்டுனது இல்ல. சோ என்ன நான் பழகுனதே இதுலதான்றதுனால எனக்கு அது ஒரு பெரிய விஷயமா தெரியல. ஓகே. பேசிக்கா என்ன சொன்னாங்கன்னா மைலேஜ் இல்ல அந்த அளவுக்கு இல்லனாலுமே ஒரு டீசென்ட் மைலேஜ் தரும் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். சோ உங்களுக்கு வந்து ஓவராலா திஸ் இஸ் குட் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. சோ ஓகே, ஐ வென்ட் ஃபார் இட். ஓகே. ஆனா ரியல் லைஃப்லயே உங்களுக்கு வந்து அதெல்லாம் அந்த கம்ஃபர்ட்டா இருக்கு உங்களுக்கு அது? ஆமா, கம்ஃபர்ட் வைஸ் எல்லாமே ரொம்ப நல்லா தான் இருக்கு. ஓகே ஓகே ஓகே. இந்த வண்டியில பாசிட்டிவ்னா எதை சொல்லுவீங்க ஆக்சுவலா? ஏன்னா இவ்வளவு டிராவல் பண்ணிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா பாசிட்டிவ் நல்லாவே தெரியும். 3300 கிலோமீட்டர்ஸ் டிராவல் பண்ணிருக்கீங்க அப்படின்னா பாசிட்டிவ்னா என்ன இருக்கு? இல்ல பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா லைக் டிரைவ் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா ஸ்மூத்தா இருக்கு. ரொம்ப லாங் போறது கூட ரொம்ப லாங் நான் போனது இல்ல. பட் சிட்டில லாங்லாம் டிராவல் பண்றோம், டிராஃபிக்ல போறோம்ன்றப்போ எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட்லாம் நல்லா இருக்கு. அதுதான் மேஜர். அண்ட் நான் வந்து அதுதான் நான் சொன்ன மாதிரி நான் ஆல்ரெடி இந்த கார்ல தான் நான் ஓட்டி பழகினேன். பட் நான் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இப்போ மிச்ச கார் ஓட்டுறவங்களை கூப்பிட்டு வரப்போ இது வந்து ஃபீல் நல்லா இருக்கு, ஸ்மூதா இருக்கு, போறது ஸ்மூதா இருக்கு, ரைஸ் ஆறதெல்லாம் அந்த மாதிரி எல்லாம் சொன்னாங்க. வென்டிலேட்டட் சீட்ஸ் இருக்கு, நான் உங்களுக்கு வேணா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அது கொஞ்சம் நல்லா இருக்கும். லைக் இப்போ நம்ம சம்மர்ல எல்லாம் லாங் போகும்போது ஓகே சீட்லாம் கொஞ்சம் சில்லுன்னு இருக்கிறப்போ ஓகே ஓகே ஃபியூச்சரிஸ்டிக்காக ஒரு கம்ஃபர்ட் ஜோன் தான் இருக்கு. ஆமா. அண்ட் ஆல்சோ வயர்லெஸ் சார்ஜிங் இருக்கு. ஓகே ஓகே ஓகே. அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. எங்க போனாலும் நமக்கு யாராவது வந்தா கூட அவங்களுக்கு ஏத்த பின் இல்ல அப்படின்னா நம்ம வயர்லெஸ் கூட போட்டுக்கலாம். குட். அந்த மாதிரி விஷயம்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கு. ஓகே. நெகட்டிவ்ஸ்னா என்ன பார்த்திருக்கீங்க தெரிஞ்சு? நெகட்டிவ்ஸ் வந்து இப்ப நம்ம போகும்போது சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா ரோட் ரொம்ப ராக்கியா இருக்கிற இடத்துல மட்டும் கொஞ்சம் அந்த இம்பாக்ட் நல்லா தெரியுது உள்ள. ஓகே, அந்த பம்பியான ஒரு ஃபீல். ஆமா ஆமா, பம்பியான ஒரு இடத்துல போகும்போது அந்த இம்பாக்ட் வந்து உள்ள வந்து இன்டீரியர் நல்லா ஃபீல் ஆகுது. ஆமா, நல்லா ஃபீல் ஆகுது ஓரளவுக்கு. ஓகே. அண்ட் இங்க ஃபீச்சர்ல பாத்தீங்கன்னா இந்த ஏசி அட்ஜஸ்ட் பண்றது, ஃபேன் அட்ஜஸ்ட் பண்றதுலாம் வந்துட்டு பட்டன் இல்லாம ஸ்லைடர் கொடுத்துருக்காங்க. ஓகே ஓகே. சோ அது இப்ப பேசஞ்சர் சீட்ல இருந்து பண்றப்போ ஓகே, டிரைவ் பண்ணிட்டு இப்ப நம்ம சிங்கிளா பண்றப்போ அது கொஞ்சம் டிஸ்ட்ராக்டிங்கா இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அது மேபி ஒரு நல்ல ஃபீச்சரா கூட இருக்கலாம். பட் பர்சனலா எனக்கு அந்த மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஓகே ஓகே. அது கொஞ்சம் பட்டனாவே இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஓகே, ஸ்லைடிங்கா இல்லாம ஒரு டச் ஃபீல் அண்ட் ஸ்லைடிங் இல்லாம பட்டன் ஃபீலா. ஏன்னா ஸ்லைட்னா நாம வந்து நம்ம கண்ணை அதை பாக்கணும், பார்த்து என்ன டெம்பரேச்சர் இருக்குன்னு ஸ்லைட் பண்றப்ப அதை செட் பண்ணும். பட்டன்னா நமக்கு தெரியும் இத்தனை வாட்டி அமுக்குனா இந்த டெம்பரேச்சர் வந்துரும் அப்படின்ட்டு. சோ அது வந்து அந்த பட்டன் இங்க தேடுற மாதிரி இருக்கும் நம்ம பார்க்காம அது பண்ணோம்னா. சோ அந்த விஷயம் வந்து எனக்கு கொஞ்சம் நெகட்டிவா இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே.
வேற ஏதாவது நெகட்டிவ்ஸ் ஏதாவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா? வேற மேஜரா அதாவது நம்மளோட டிராவல் பண்ணவங்க ஏதாவது நெகட்டிவா சொல்லியிருக்காங்களா? வேற மேஜரா எதுவும் நெகட்டிவ் பெருசா வரல. ஓகே மைலேஜ் கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி தான் தோணுது சிட்டிக்குள்ள. ஓகே. மிச்சபடி நெகட்டிவ்னு எதுவும் இல்ல பெருசா. இது எல்லாமே கம்ஃபர்ட் ஜோன் தான். எல்லாமே ஈஸியா தான் இருக்கு. ஓகே. ஓவராலா பார்க்கும்போது இந்த கிட்டத்தட்ட ஒரு 3 months கிட்ட இருக்கேன் நினைக்கிறேன். 3000 கிலோமீட்டர்ஸ்ல ஓட்டிருக்கீங்க அப்படிங்கும்போது, ஹைவேவும் டிரைவ் பண்ணிருக்கீங்க, லோக்கல்லையும் டிரைவ் பண்ணிருக்கீங்க அப்படிங்கும்போது இதோட இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு? இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் படினா லைக் இது மெயினா நாங்க வாங்கினதே வந்து எதுக்குன்னா இன்ஜின் நல்லா இருக்கும், பிகாஸ் இட்ஸ் ஜெர்மன் இன்ஜின்ற மாதிரி என் பிரதர்லாம் சொன்னாங்க. ஸோ அதனால பர்ஃபார்மன்ஸ் வைஸ் நல்லா இருக்கு. அதை நானும் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஏன்னா லாங்லாம் இப்போ போறோம்னா கொஞ்சம் நம்ம ஸ்பீடா போறப்போ அந்த டிரான்சிஷன்லாம் நமக்கு வந்து பெரிய சேஞ்சஸ் தெரியல, அப்படியே ஸ்மூத்தா போற மாதிரி இருக்கு. அதெல்லாம் நல்லா இருக்கு ஓட்டுறதுக்கு. ஓகே ஓகே ஓகே. எந்த அளவுக்கு வந்து டாப் ஸ்பீட்லாம் ஓட்டி பாத்தீங்க? ஏதாவது செக் பண்ணீங்களா? நான் நிறைய டாப் ஸ்பீட் போனதில்லை. என்னோட மேக்ஸிமம் வந்து இங்க ஈசிஆர்ல ஒரு வாட்டி லாங் டிரைவ் போனப்போ ஒரு 100-120க்குள்ள போயிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ நல்லா இருந்துச்சு. ஐ திங்க் வீட்ல போனப்போ 160 அந்த மாதிரி போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு ஷூரா தெரியல. ஓகே ஓகே. 160 யார் ஓட்டுனா? அண்ணா ஓட்டுனாங்க. ஓகே ஓகே ஓகே. அப்போலாம் கொஞ்சம் நல்லா தான் ஓகே இருந்துச்சு. சரி ஓகே. லாங் டிரைவ்லாம் ஓட்டிருப்பீங்கன்ற போது கண்டிப்பா வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி, அந்த டேர்னிங்லாம் திரும்பும் போது எந்த அளவுக்கு வந்து காரோட ஸ்டெபிலிட்டி இருக்கு? டர்னிங்லாம் திரும்பும் போது நல்லா ஸ்டேபிளா இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. இப்ப நம்ம லாங் போறப்ப கூட சம்டைம்ஸ் நான் சொன்ன மாதிரி அந்த ராக்கியா இருக்கிறப்போ அது ஃபீல் ஆகும் தான். ஆனா ஸ்டெபிலிட்டி எல்லாம் மிஸ் ஆற மாதிரி எனக்கு பாடி ரோல்லாம் எது ஃபீல் ஆகல உங்களுக்கு? அந்த மாதிரி இந்த மாதிரி ஷேக்கியா அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே ஃபீல் ஆகல. அதெல்லாம் கொஞ்சம் நல்லா ஸ்டேபிளா இருக்க மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஓகே ஓகே ஓகே. இந்த ரோட் நாய்ஸ் ஏதாவது கேக்குதா உள்ள? இந்த டிராபிக் நாய்ஸ்லாம் வந்து அந்த அளவுக்கு எதுவும் பெருசா தெரியல. ஹைவேல போகும்போது எந்த அளவுக்கு ஏதாவது ஃபீல் ஆகுதா? அந்த அளவுக்கு பெருசா எதுவும் நான் ஃபீல் பண்ணதில்ல. நம்ம அப்படியே சரினா நம்ம ஜாலியா போற மாதிரி தான் இருக்கு. ஹார்ன் கேக்கும் அதெல்லாம் ஓகே. பட் அதர் தன் தட் அந்த பெருசா நாய்ஸ்லாம் எதுவும் லைக் டிஸ்டர்பிங்கா எதுவும் அந்த மாதிரி எனக்கு தெரியல. ஓகே ஓகே ஓகே. இதோட பிரேக்கிங்கோட கான்ஃபிடன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கு? நீங்க கண்டிப்பா போயிட்டு இருப்பீங்க, ஹைவேல நல்ல ஒரு ஸ்பீட்ல போயிருப்பீங்க, லோக்கல்லையும் போயிருப்பீங்க அப்படிங்கும்போது டக்குன்னு அந்த பிரேக்கிங்கோட கான்ஃபிடன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கு? இப்ப நம்ம இன்கேஸ் ரொம்ப ஃபாஸ்டா போய் டக்குன்னு பிரேக் பண்ணாலுமே கொஞ்சம் கரெக்டா ஸ்டேபிள் ஆகி வந்துருது. ஓகே 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 ஓகே. அது ஓரளவுக்கு கான்ஃபிடென்ட்டா தான் இருக்கு. இந்த வண்டி வந்து யாருக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுவீங்க? இவங்க எடுத்தா நல்லா இருக்கும் அந்த மாதிரி ஏதாவது சஜஸ்ட் பண்ணலாமா? என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஓட்டின வரைக்கும் லாங் போனப்பையும் ஃபீல் நல்லா தான் இருந்துச்சு. டிராஃபிக்ல ஓட்டுறதுக்கும் நல்லா இருந்துச்சு, பிகாஸ் இட்ஸ் an automatic கார்ன்றதுனால கொஞ்சம் நமக்கு டிராஃபிக்கும் ஈஸியா இருக்கும். அண்ட் டிபெண்ட்ஸ் அவங்களோட பர்சனல் ப்ரெஃபரன்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்படின்னு போய்க்கலாம். பட் பர்சனலி ஐ ஃபீல் இட் இஸ் அ குட் கார் எவ்ரிவேர். அண்ட் ஆல்சோ நாங்க வந்து பார்த்தப்போ இதுலயே வந்து ஸ்லாவியான்னு ஒரு கார் இருந்தது அண்ட் இது ஒரு மாடல் இருந்தது. ரெண்டுமே கிட்டத்தட்ட சிமிலர் இந்த மாதிரி தான் சொன்னாங்க. நான் ஏன் இது சூஸ் பண்ணேன்னா பிகாஸ் செடான்றப்ப எனக்கு மேனேஜ் பண்ண முடியுமான்னு தெரியல, அது கொஞ்சம் லாங்கா இருக்கும் இல்லையா. சோ இது வந்து கொஞ்சம் காம்பாக்டாவும் இருக்கு அண்ட் ஆல்சோ அட் தி சேம் டைம் வந்து நமக்கு கொஞ்சம் ஸ்பேஷியஸாவும் இருக்கு. ஏன்னா இப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட போறப்போ நமக்கு இந்த ஆம்ரெஸ்ட் ஸ்பேஸ்ல இருந்து சில்லா உட்காந்துக்கிறப்போ அது எல்லாமே வந்து இதுல கம்ஃபர்ட்டும் நல்லா இருக்கு. அட் தி சேம் டைம் நமக்கு டிராஃபிக்ல ஓட்டுறதுக்கும் ஓரளவுக்கு not too ஓகே காம்பாக்ட்டா இருக்கு வண்டி. பாக்கும்போது வந்து ஒரு டர்னிங் திரும்ப ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து கொடுக்கு. ஓரளவு காம்பாக்ட்டாவா இருக்கு அந்த வண்டி ஓட்டும்போது. தேவையான அளவுக்கு ஓட்டுறதுக்கு தேவையான காம்பாக்ட்டும் இருக்கு. அட் தி சேம் டைம் எந்த அளவுக்கு ஸ்பேஸ் வேணுமோ அதுவும் கரெக்ட்டா இருக்குன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஓகே. இந்த வண்டியை பொறுத்தவரை பாத்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி வந்து 20 lakhs கிட்ட வாங்கிருக்கீங்க அப்படின்னும் போது இது வந்து வேல்யூ ஃபார் மணி? அது டிபெண்ட்ஸ். ஓகே. மற்ற வண்டியோட கம்பேர் பண்ணும்போது ஏதாவது கம்பேர் பண்ணி பாத்தீங்களா? இது வந்து 20 லட்ச ரூபா கொடுத்து வாங்குற அளவுக்கு ஒர்த்தா அந்த மாதிரி கேக்குறேன். 20 லட்ச ரூபாய்க்கு ஒர்த்தான விஷயம் இந்த வண்டியில இருக்கானா? கண்டிப்பா இருக்குதான். ஆனா அது நமக்கு தேவையான்றதுதான் क्वेश्चन. அண்ட் இப்போ இதை விட கம்மி ரேஞ்ச்ல நம்ம வாங்கணும்னாலும் வாங்கிக்கலாம். பட் அந்த 20க்கான ஃபீச்சர் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் நமக்கு வேணும்னா we can go for it. இல்லனா we can go for a budget car also. So என்னோட பர்சனல் ஒபினியன் இதுதான். ஓகே ஓகே ஓகே. இதுல இந்த வண்டியில வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி பாக்கும்போது எனக்கு பார்க்கும்போது உள்ள வந்து ஒரு சர்ப்ரைஸான மொமெண்ட்னா இன்டர்ஃபேஸ் வந்து சூப்பரா இருக்கு. இந்த ரெட் அண்ட் பிளாக் வந்து ஸ்போர்ட்டி இதுல பாக்கும்போது அப்படின்னும் போது சீட்ல கூட வந்து அந்த டச் இருக்கு, அந்த ஸ்போர்ட்டி ஃபினிஷ் அப்படின்ற போது உங்களுக்கு என்னென்னலாம் பிடிச்சிருக்கு நீங்க சொல்லுங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது வாங்கும்போது இந்த இன்டீரியர் நான் ரொம்ப யோசிச்சேன். எனக்கு வந்துட்டு ஐ வாண்டட் டு கெட் அ பிளாக் ஆர் ஒயிட் கார் தான்.
இது வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு பிக்சர்ல காட்டினப்ப இந்த இன்டீரியர் அந்த அளவுக்கு எனக்கு அப்பீலிங்கா இல்ல. பட் வந்து இது நான் வாங்க போறப்ப இந்த ஃபர்ஸ்ட் நான் இந்த இன்டீரியர் பார்த்தோமே ஆக்சுவலி இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஒரு குட்டி லைட் வரும், அந்த பிளாக் அண்ட் ரெட் ஃபினிஷ் நல்லா இருக்கும். ஆமா ஆமா. சோ அதெல்லாம் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததுமே ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சு. அண்ட் ரெட் இஸ் நாட் மை ஃபேவரட் கலர் ஆக்சுவலா பர்சனலி. பட் ஆனா இந்த கார் எனக்கு என்னவோ தெரியல, இந்த டிசைன் பார்த்ததும் எனக்கு பார்த்து எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. சோ அந்த விதம். அண்ட் ஆல்சோ நீங்க சொன்ன மாதிரி சீட்லயும் வந்து அந்த தீம் மெயின்டைன் பண்ணிருப்பாங்க. சோ அதுவும் நல்லா இருக்கு டிசைன் வைஸ். ஓகே, ஓவரால் குவாலிட்டி வந்து உள்ள இன்டீரியர் எப்படி இருக்கு உங்களுக்கு ஆக்சுவலா? ஆமா, இது பார்த்தாலே நமக்கு வந்து ஒரு ஃபீல் வருது இல்ல, ஓகே இது வந்துட்டு ஒரு நல்லா கிளாஸியா இருக்கு, குவாலிட்டியா இருக்கு அப்படின்றது வந்துட்டு பார்க்கும்போதும் சரி, நம்ம உட்காந்து ஃபீல் பண்ணும் போதும் சரி, அந்த மாதிரிதான். இப்ப வந்ததும் இப்ப ஃபர்ஸ்ட் நான் ஒருத்தவங்க பாக்குறாங்களே பார்த்ததுமே லைக் இன்டீரியர்லாம் நல்லா இருக்கு, கார்ல ஃபீட்பேக் வருது. ஆமா அதெல்லாம் வருது, பார்க்கவே செம கிளாஸா இருக்கு. ஓகே ஓகே, அந்த மாதிரி விஷயம் எல்லாமும் சொல்றாங்க. ஓகே, இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் தான் வந்து இருக்கு. அதோட ஃபீட்பேக் ஏதாவது இருக்கா? அதோட ஷிஃப்டிங்லாம் எப்படி இருக்கு? கம்ஃபர்ட்டா இருக்கா? நல்லா இருக்கு. ஜெனரலா ஆட்டோமேட்டிக்ன்றதுனால நமக்கு அந்த கிளட்ச் அந்த டென்ஷன்லாம் இல்ல. சோ டிராபிக்ல ஓட்டும் போது ஜாலியா இருக்கு. எப்பவாவது ரேர்லி நம்ம ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டு ரொம்ப ஃபுல் ஸ்லோ பண்ணிட்டு எடுக்கிறப்போ அந்த ஷிஃப்ட்டுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்குது. அது ஜெனரலா எல்லா ஆட்டோமேட்டிக்லயும் அப்படிதான் இருக்குமான்னு தெரியல. பட் அது மட்டும் தான், மிச்சபடி நல்லா இருக்கு. பர்சனலா ஃபீட்பேக்னு எதுவும் வரல. எல்லாமே சொல்லுங்க. ஆக்சுவலி ஓவராலா வந்து இந்த ஏசி சவுண்ட்ஸ் இத பத்தி எல்லாமே சொல்லுங்க. ஏசி வந்து வேற லெவல். சோ ரொம்ப நல்லாவே இருக்கு. ஏசில நிறைய மோட்ஸ் இருக்கு. சோ அங்க இருந்து வருது, இங்க இருந்து வருது, கீழே அதெல்லாமே நம்ம மாத்திக்கலாம். அது எல்லா கார்லயும் இப்படிதானான்னு எனக்கு தெரியல, பட் அதெல்லாம் நல்லா இருக்கு. ஏசியும் நல்லாவே வருது, நல்ல கூலிங் இருக்கு உள்ள. கொஞ்ச நேரத்துலயே டக்குன்னு கூல் ஆயிடுது. சவுண்டும் நல்லா லைக் ஒரு டீசென்டான குவாலிட்டி. லைக் ப்ராப்பரா நம்ம இதுக்கு ஸ்பீக்கர் செட் பண்ணி பண்ணாம ஒரு இன்பில்ட்டா இருக்கிற ஸ்பீக்கருக்கு வந்து இது ரொம்ப நல்லா இருக்கு. கொஞ்சம் நல்லா குவாலிட்டியும் நல்லா இருக்கு. ஓகே ஓகே, தேங்க் யூ so much ஃபார் கமிங். ஆக்சுவலி ரஜீவனா ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனாவும் எங்களை வச்சுக்கிட்டீங்க, நீங்களுமே கம்ஃபர்ட் ஜோனா சொல்லியிருக்கீங்க. எல்லாமே ஆக்சுவலி எல்லாம் பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் ஓரளவு வந்து கவர் பண்ணியிருக்கோம் தெரிஞ்சு. கண்டிப்பாக வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே வந்து ஒரு வேல்யூவாக இருக்கும்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. கமெண்ட்ல நீங்களுமே வந்து போடலாம். என்ன உங்களுக்கு வேற ஏதாவது வந்து ஃபீட்பேக் இருக்கா? இவங்களுக்கு மட்டுமே ஃபீட்பேக் கிடையாது, இவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக்ஸ் இருந்தா நீங்களுமே கமெண்ட்ல போடுங்க, வேற யாராவது பாக்குறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். இந்த இடத்துல நான் உங்களை கட் பண்ணிக்குவா கொஞ்சம் சொல்லுங்க. ஓகே, இப்போ நீங்க கேட்டிருக்கீங்க, நீங்க தான் எல்லாரும் இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்கீங்க. இப்போ நான் வந்து உங்ககிட்ட கேக்குறேன், இவ்வளவு நேரம் நம்ம போயிருக்கோம். ஓகே, சோ உங்களுக்கு வந்து எப்படி ஃபீல் ஆகுது கார்ல? ஆக்சுவலி எனக்கு வந்து ஜெர்மன் இந்த காரை பொறுத்தவரையும் இந்த கம்பெனியை பொறுத்தவரையும் வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டா நான் பாக்குறது என்னன்னா, ரெண்டாவதுன்னா அந்த இதோட குவாலிட்டி தான். அதே மாதிரி இன்டீரியர் நான் பார்த்தோன்னே இதுலயுமே ஃபீட்பேக்ல நான் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி வந்து இன்டீரியர் வந்து செம்ம கிளாசிக்கா இருக்கு, ஸ்போர்ட்டியா இருக்கு அப்படின்னும் போது இந்த ரெண்டு விஷயமே வந்து தான் மோஸ்ட் ஆஃப் த அட்ராக்ட் பண்ண விஷயமே இந்த வண்டியை. அது எனக்கு பிடிச்சிருந்தது. வேற எல்லாம் ஃபியூச்சர்ஸ்லாம் எல்லாமே கொடுக்கறது தான் எல்லா கார்லயும் இருக்குது. நம்ம என்னதான் ஃபியூச்சர்ஸ்லாம் இருந்தாலும் கம்ஃபர்ட் ஜோன்ல உட்காரதான் நான் பார்ப்பேன். எக்ஸாக்ட்லி, நம்ம எப்படி உட்காந்துட்டு இருக்கோம், நம்ம பொசிஷன் எப்படி இருக்கு, நமக்கு அதாவது பேக் பெயின் வரக்கூடாது, அந்த மாதிரி ஒரு ஜோன்ல தான். ஏன்னா நானுமே வந்து கார் வாங்குறப்ப இன்னும் நிறைய ஃபீச்சர் இருக்கிற மாதிரி கார் பார்க்கலாமா, இதை விட கம்மி காசுக்கு நிறைய ஃபீச்சர் இருக்கிற மாதிரி நிறைய சஜஷன் கொடுத்தாங்க. ஓகே, அப்ப வந்து எனக்கு என் பிரதர் என்ன சொன்னாங்கன்னா, ஃபீச்சர்ஸ் நிறைய இருக்கிறது முக்கியம் இல்ல, நமக்கு வந்து குவாலிட்டி இருக்கணும், நம்ம உட்காந்து சேஃப்டி இருக்கணும், லாங் போறப்ப வந்துட்டு நமக்கு வந்து கம்ஃபர்டபுளா இருக்கணும். சோ அந்த அதுதான் மெயினா வந்து கம்ஃபர்ட்காக தான். ஆக்சுவலி நான் தான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷனே சொன்னேன்ல, மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்கோடா அந்த வோல்க்ஸ்வேகன் எடுக்கிறதுக்கான ரீசன் வந்து கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கணும்ன்ற ஆசைப்படுறவங்க மட்டும் தான் அது வந்து இந்த கால் எடுப்பாங்க ஆக்சுவலா. பட் ஓவராலா பார்க்கும்போது அந்த குவாலிட்டி, அந்த 5 ஸ்டார் ரேட்டிங்கு, இன்ஜினு ஆக்சுவலி உள்ளெல்லாம் வந்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா எந்த பெருசா நாய்ஸ்லாம் இல்லை. அந்த 3 சிலிண்டர் 1 லிட்டர் இன்ஜின் பார்க்கும்போது பெருசா நாய்ஸ்லாம் இல்லை. ஓவராலா எனக்கு பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவிட்டியா தான் இருக்கு. அதே மாதிரி ஃபியூச்சர்ஸ் வைஸ்லயும் பார்க்கும்போது எக்ஸ்ட்ராடினரியான ஃபியூச்சர் இருக்கு. ஆனா எல்லா ஃபியூச்சரும் நம்ம யூஸ் பண்ண போற மாதிரி தெரியாது, பெரிய கொஸ்டின் தான். சின்ன சின்ன இடத்துல நம்ம கண்டிப்பா யூஸ் பண்ணுவோம், யூஸ் பண்ண மாட்டோம். எல்லார்கிட்ட சொல்லிக்கலாம், அது இருக்கு, இது இருக்கு, மிக்சி இருக்கு, கிரைண்டர் இருக்கு, எல்லாமே சொல்லிக்கலாம். பட் ஆனா நமக்கு சாங் கேட்போம், ஏசி போடுவோம், அந்த வென்டிலேட்டர் சீட்ஸ் வேணா சம்மர் டைம்ல யூஸ் பண்ணலாம். திஸ் டைம் இஸ் வெரி கம்ஃபர்டபுள் நினைக்கிறேன் இந்த சம்மர் டைம்ல. அது வந்து அந்த ஃபியூச்சர் வந்து ஒரு சூப்பரான ஃபியூச்சர். மற்றெல்லாம் ஓவரெல்லாம் பார்க்கும்போது குட் தான். இந்த வீடியோ ஃபுல்லா த்ரூ அவுட்டா பார்த்தவங்களுக்கு என்னென்னவோ கொஸ்டின் கேட்கலாம்னு சொல்லி தோணி இருக்கும், அதெல்லாம் கூட கமெண்ட்ஸ்ல கேளுங்க. நான் வந்து கேட்டுட்டு ஏதாவது ஃபீட்பேக் கேட்கணுமோ கேட்டு கூட சொல்றேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். பாய்.